சாத்தா வேதம் ஓதுற மாதிரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அத இப்பதான் நேர்ல பாக்குறேன். பாத்துக்கோ. என் மாமா பெரியத்தானுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லன்னு முதல்ல கண்ணீர் வடிக்கிறியே. ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறதுனா என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்பானா கஷ்டப்படுறப்போ கண்ணீர் தொடைக்கிற அம்மாவா இருக்கிறது, புலம்பி தவிக்கிறப்போ தெளிவுபடுத்துற ஆசிரியரா இருக்கிறது, எல்லா நம்பிக்கையும் தொலைச்சிட்டு இருட்டுல விழுந்து கிடக்கிறப்போ வெளிச்சம் கொடுக்கிற ஆண்டவனா இருக்கிறது. இது எல்லாமாவும் இருக்கிறது தான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறது. என் மாமா பெரியத்தானுக்கு ஒரு நல்ல அப்பாவா தான் இருந்திருக்காரு. ஆனா நீ அப்படி ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கியா? என்னடி கேட்ட? இவர் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததுனாலதான் வளர்ந்து ஆளாகி இப்ப இவர்கிட்டயே எதிர்வாதம் பேசிக்கிட்டு இருக்க. உன் திமிரு பேச்ச இத்தோட மூட்டை கட்டி வச்சுக்கோ, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்க. இத நீங்க என் பொண்டாட்டி கிட்ட சொல்லாம உங்க புருஷன் கிட்ட சொல்லுங்க. அவர் தான் கண்ணாடி முன்னாடி பேச வேண்டியது எல்லாத்தையுமே என் அப்பா முன்னாடி பேசிட்டு இருக்காரு. டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அட சும்மா சத்தம் போடாதீங்க. உங்களுக்கு இந்த திடீர் உத்தம வேஷம் கொஞ்சம் கூட செட்டே ஆகல. பயங்கர காமெடியா இருக்கு. இதெல்லாம் பொண்டாட்டியோட வச்சுக்க. என் மாமன் ஏதாவது சொன்னா பள்ளியில பஞ்சாயத்துல பிரச்சனை. ஏன் நீ பெத்த பிள்ளைங்க 2 பேரும் இப்படி எதிரும் புதிருமா இருக்காங்களே, இப்படி இருக்கிறதுக்கு தான் நீங்க ஆசைப்பட்டீங்களா? நான் ஆசைப்படல அட்டைப்பூச்சி. உங்க பாலிய சிநேகிதர் தான் இப்படி ஆசைப்படுறாரு. அதனாலதான் என் புள்ள கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே குடும்பம் நல்லா ஒத்துமையா இருக்கணும்னு மனசார ஆசைப்பட்டாருன்னா என் புள்ள கல்யாணத்தை நல்லபடியா முன்னாடி நின்னு நடத்த சொல்லுங்க. உன்னால இதுக்கு எதுவும் சொல்ல முடியாது இல்ல? அப்ப வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. யோ வாத்தி, முடிவா நீ என்னதான் ஏன் சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். இந்த கல்யாணத்தை முன்னாள் நின்று நடத்த முடியாதுன்னு சொல்றேன். வாத்தியார வேணாம், நீ முன்னையும் நிக்க வேணாம் பின்னையும் நிக்க வேணாம். அவளை எதுக்கு? நீ அப்பாவாவே இருக்க வேணாம். நானும் உன் புள்ளியாவே இருக்க வேணாம். சரியா? பாருங்க, முடிச்சு விட்டுலாம், முடிச்சு விட்டுருங்க. இப்பவே அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சொந்தம் உறவும் இல்லைன்னு அறுத்து விட்டுருங்க. ஏன்பா சரவணா, நீ என்ன புத்தி கிட்டத்தனமா வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க? இது பாருங்களா, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இவ்வளவு நாள் இருக்கு நல்ல புத்தியோட தானே இருந்தேன். அது போதும் போதும், அழுத்து போச்சு, மனசும் வெறுத்து போச்சு. இது பாருங்க, அதனால தான் சொல்றேன், அறுத்து விட்டுற சொல்லுங்க. பெரியதா, என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா புள்ள உறவுங்கிறது ஜென்ம ஜென்மமா வளர்ந்து வர உறவு. அந்த உறவை இப்ப அறுத்து விட்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏய், வாய மூடுரு. நான் முடிவு பண்ணதுதான். தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத. இது பாருங்களேன், இவர் என் அப்பாவா இருக்கிறதுனால தானே என்னோட எல்லா விஷயத்துக்கும் இவரை பிடிச்சி நான் தொங்க வேண்டியதா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. என் அப்பாவா என் கல்யாணத்தில் முன்னாடி நின்று நடத்த முடியாதுன்னு சொன்ன இவரு ஒரு தீர்மானம் பண்ணி இதே இடத்துல அவர் தலையில தண்ணியை ஊற்றி நான் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என் வேலையை நான் பாத்துக்கிறேங்க. அவ்வளவுதானடா, அவ்வளவுதானே. மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் தலை முழுவதுக்கு என்னோட பிரச்சனை? இப்பவே இந்த நிமிஷமே தலை முழுவுறான்டா. அப்பா சொல்றது கேளு. முன்னால வெச்சு என் பையன் எங்க சொல்றது கேளு. மாமா கொரட்ட கொடுக்கணும். மாமா விடுங்க மாமா,
சொன்னா கேளுங்க. கண்ணே இப்ப தர போறியா இல்லையா? அப்பா ஏன்பா வேண்டாம் இப்படி மாமா, பிடிவாதம் சொன்னா பிடிக்கிறீங்க? கேளுங்க. கண்ணே கொடுத்த கொடு குடுங்கண்ணே. அப்பா குடுக்குறேன் குடுக்குறேன். இந்த தண்ணியை ஊத்தி நீங்க பெரிய தனத்தால முழுகிடுங்க. ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் நீங்க என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. நடிக்கிறானுங்க. என்ன கண்ணு என்ன கண்ணு இப்படிலாம் பேசுற? இந்தாங்க இந்தாங்க மாமா, நீங்க நினைச்சதை நிறைவேத்துங்க. நான் நினைச்சதை நான் நிறைவேற்றிக்கிறேன். எதுக்கு கண்ணு இப்படிலாம் பேசுற? வேற எப்படி மாமா பேச சொல்றீங்க? பெரிய தந்த ஆத்திரத்துல அறிவு இல்லாம பேசிட்டு இருக்காருன்னா நீங்களும் இப்படி பண்ணலாமா? ஒரு குடம் தண்ணியில இல்லாம பண்ற உறவா? அப்பா 4 பேருக்கு நல்லது கெட்டது சொல்ற நீங்களே இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணியலாமாப்பா? பின்ன என்ன கண்ணு? பெத்த புள்ளைய தலைமுடி இருக்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெத்த அப்பா மனசு அப்படியே செத்து போயிருக்கண்ணு. சண்முகம் வேணாம்ப்பா, அப்படிலாம் பேசாதப்பா நீ. டேய் தலைமுழுகலன்னு நினைக்காத. எப்ப நீ அப்படி ஒரு வார்த்தையை சொன்னியோ அந்த நிமிஷமே மனசால தலைமுழுகிட்டா. பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? வேதாளம் முருங்கை மரம் ஏறுற மாதிரி இப்படியே பேசிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தமா? அத என்கிட்ட கேட்காத. நீ பெத்திருக்கே உத்தம புத்திரன், அவங்கிட்ட கேளு. அவங்கிட்ட என்ன கேக்குறது? கோவத்துல சொல்ற வார்த்தை தடிக்கதான் செய்யும். அதுக்காக தண்ணி குடம் எங்க இருக்குன்னு ஓடுறதா? வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அவன் போக்குல விட்டுறணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அவங்கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்க கூடாது. என் புள்ள அவன் ஆசைப்படுற வாழ்க்கையை தான் சந்தோஷமா வாழட்டுமே. எதுக்காக வீணை முரண்டு பிடிக்கணும்? என்னங்க ஐயா, நான் சொன்னது சரிதானே? ரொம்ப சரிமா. வாதியார் ஐயா, இதுக்கு மேல முரணு பிடிச்சீங்கன்னா அது இந்த சபைக்கு மரியாதை இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க வாதியாரே. புடிவாதம் பிடிக்காம இந்த புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணி தாலி செய்யறதுக்கு உங்க கையால தங்கத்தை எடுத்து கொடுங்க. ஐயா என்னையா சொல்றீங்க? எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி ஏத்திரோன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அதை பண்ணி வைக்க சொல்றீங்களா? இதான் சபை முடிவா? ஐயா, இவர் இந்த முடிவை எடுத்துக்கலன்னு வச்சுக்கீங்களேன், என் முடிவை அவர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? ஏய் என்னடா மிரட்டுறியா? மிரட்டுறியான்னு கேக்குறேன். உன்னை நான் தலை முழுனா கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு கிடையாது, உனக்கு தான். ஒரு நிமிஷம் அதை யோசிச்சுட்டு பேசு.